Hello students, welcome to Hiba Max 9th standard Max chapter 4 geometry ஓட example sums நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எக்ஸாம்பிள்ல பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 4.1 in a parallelogram ABCD the bisector of the consecutive angles A and B. இப்போ பாருங்க, இது ஒரு parallelogramனு கொடுத்துட்டாங்க ABCD. அண்ட் பைசெக்டர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பைசெக்டர்னா ஒரு ஆங்கிளை ரெண்டா பிரிக்குது, ஈக்குவல் ஹாஃப்ஸ், அதுவும் ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸா கட் பண்ணுதுன்னு அர்த்தம். ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்குதுன்னு அர்த்தம். ஆஃப் த கன்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸ் ஏ அண்ட் பி. அடுத்தடுத்து வருது பாருங்க, இது ஆங்கிள் ஏன்னா இது பி. சரிங்களா? ஆங்கிள் ஏவையும் ஈக்குவலா பிரிக்குது, ஆங்கிள் பியையும் ஈக்குவலா பிரிக்குது. இப்படி பிரிக்கிற ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் அட் பின்னு சொல்றாங்க. பிரிக்கிற லைன் வந்து பாயிண்ட் பியில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஷோ தட் ஆங்கிள் ஏபிபி, இந்த ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, இது 90 டிகிரி நான் ப்ரூஃப் பண்ணுமா? கொஷின் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஒரு parallelogram கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏ அண்ட் பி வந்து ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிச்சிடுறாங்க. அந்த பிரிக்கிற லைன் வந்து பாயிண்ட் பியில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். ஏபிபின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஏபிபியோட ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கும்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணுமா? இவ்வளோதான் கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிடலாம். ஏபிசிடி இஸ் அ parallelogram and AP AB இது ரெண்டு bisector of angle A and B. AP and PB are the bisector. Bisectorனா ரெண்டா பிரிக்கிறது, ஈக்குவலா ரெண்டா பிரிக்கிறது. Bisector of angle A and B. நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும், parallelogramோட consecutive angles ஆட் பண்ணா 180 டிகிரி கிடைக்கும். கிளியரா? ஆங்கிள் ஏவையும் ஆங்கிள் பியையும் ஆட் பண்ணா 180 டிகிரி கிடைக்கும். ரீசன் என்னன்னா, consecutive angles of a parallelogram are supplementary. இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ண எனக்கு 180 டிகிரி கிடைக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து இந்த குட்டி ஆங்கிள் தான் வேணும். அப்போ இது பாதி இல்லையா? ஃபுல் ஆங்கிளோட ஹாஃப் தான் பிஏபின்னு சொல்லலாம். 1/2 ரெண்டு சைடும் மல்டிபிள் பண்ணலாம். 1/2 டைம்ஸ் ஆஃப் ஏ plus 1/2 times of b is equal to 1/2 into 180. இப்போ எனக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிடும். ட்ரையாங்கிள்குள்ள வர ஆங்கிள் இந்த ஆங்கிளும் half half இல்லையா? இப்போ 180 2ஆல் டிவைட் பண்ணா 90 டிகிரி. இப்போ இந்த பாதி ஆங்கிள் எப்படி நான் சொல்லலாம்? பிஏபி அதே மாதிரி பிபிஏன்னு சொல்லலாமா? இப்போ இந்த பாதி ஆங்கிள் ஏவோட பாதியை நான் எப்படி சொல்ல போறேன்னா பிஏபி, அதே மாதிரி இந்த சைடு பாதி ஆங்கிள் எப்படி சொல்லலாம்? பிபிஏ, ஆங்கிள் பிபிஏ. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் இது கேன்சல் ஆகிட்ட பிறகு 90 டிகிரி தானே இருக்கு. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண பிறகு 90 டிகிரி தான் இருக்கு. இப்போ நான் வந்து இந்த ட்ரையாங்கிளை தனியாக எடுத்துக்கிறேன். ஏபிபின்றது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கணும்? 180. எழுதிக்கலாமா? இன் ட்ரையாங்கிள் APB angle PAB plus PBA plus APB இது மூணுத்தையும் ஆட் பண்ண 180 டிகிரி கிடைக்கணும். ரீசன் என்ன? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஆல்ரெடி இங்கே இருக்கு, பிஏபியும் பிபிஏயும். என்னது? 90 டிகிரி. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் சேர்த்து நான் 90 டிகிரின்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் ஆங்கிள் ஏபிபி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியா? இது அப்படியே எழுதிக்கலாமா? இப்போ 90 டிகிரி ஈக்குவல் டு அந்த சைட் பண்ணால் என்ன ஆகிடும்? ஏபிபி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. அப்போ ஏபிபி இஸ் ஈக்குவல் டு 180ல் 90 மைனஸ் பண்ணால் ஆன்சர் 90. இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஷோ தட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈஸியாக அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. parallelogram ஓட consecutive angles ஆட் பண்ண 180 டிகிரி.
அதே மாதிரி ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணாலும் 180 டிகிரி தான் வரும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 4.2 ABCDs are parallelograms. அவங்களே டயக்ராம் கொடுத்துட்டாங்க. P and Q are midpoints of the side AB and DC. Midpointsல என்னது? ஒரு லைனை ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்கிறது தான் மிட் பாயிண்ட். கரெக்டா? இப்போ 4னா இங்கேயும் 2 இங்கேயும் 2 அந்த மாதிரி. ஸோ P வந்து AB சைடோட மிட் பாயிண்ட், Q வந்து DC சைடோட மிட் பாயிண்ட். ஷோ தட் APCQ, அப்போ இந்த லைன் APCQ இந்த டயக்ராம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு parallelogram நான் ப்ரூஃப் பண்ணும். APCQ வந்து ஒரு parallelogram அப்படின்னு ப்ரூஃப் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம given எழுதிடலாமா? given என்ன சொல்யூஷன்ல என்ன எழுதணும்னா ABCD is a parallelogram. ஃபர்ஸ்ட் அதை எழுதிடணும். அடுத்தது P and Q are the midpoints of P வந்து AB side, Q வந்து DC side. இதெல்லாம் given எழுதிடலாம். இப்போ இந்த மிட் பாயிண்ட் கண்டிஷன் வச்சு பாருங்க. ஏபியை நான் எப்படி எழுதலாம்னா 2 times ஆஃப் ஏபின்னு எழுதலாமா? ஏபின்றது ஃபுல்லாக இருக்கிறது, ஃபுல் லென்த்து. இதில் பி வந்து மிட் பாயிண்ட், அப்போ இந்த சைடு ஈக்குவல். அப்போ நான் ஏபியை எப்படி எழுதலான்னா ஏபி வந்து ஏபியோட ஹாஃப், அப்போ ஏபி இன்ட்டு 1/2. ஏபின்றது ஏபியோட பாதி. சரியா? இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி தானே மேலேயும் அதே தானே. நமக்கு வந்து QC தான் வேணும். QCன்றது DCயோட பாதி. எழுதிக்கலாமா? QC is equal to half of DC. ஒரு parallelogram. parallelogramோட opposite sides எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது அதுதான். AB is equal to DC. Opposite sides of a parallelogram are equal. இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? half of ABயும் half of DCயும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே ஈக்குவல்னா பாதியும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ half of AB என்னது? AP. அதே மாதிரி half of DC என்னது? QC. ஸோ இந்த ரிசல்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபியும் QCயும் ஈக்குவல். APCQ parallelogramனு சொல்லணும்ல, அதோட ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிட்டோம். இனி இது ரெண்டும் பேரலல்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது தான். ஸோ AB is parallel to DC. ஏபியும் டிசியும் பேரலாக இருந்தால் கண்டிப்பாக இது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஏபியும் QCயும் பேரலாக தானே இருக்கும். இங்கே பாருங்கள், ஏபியும் டிசியும் பேரலல்னா அதோட ஒரு ஹாஃப் ஏபியும் இதோட ஒரு ஹாஃபும் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? பேரலாக தானே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சு நான் என்ன சொல்லலாம்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆல்சோ பேரலல். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா APCQ வந்து parallelogram. அது எழுதிடலாம். ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்க. In quadrilateral APCQ, AP is equal to QC and AP is parallel to QC. Hence, APCQ is a parallelogram அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க.